அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2025 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிஃபிகேஷன் 2025. அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 400 ப்ளஸ் வேகன்சிஸ் ஓகேண்ணா. எப்பவுமே இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. எப்பவுமே 400 ப்ளஸ் வேகன்சிஸ் வரவே இல்லை. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வரவே இல்லை, இப்போதான் வருது. லாஸ்ட் டைம் ஆல்ரெடி இபி போர்டில் 250 ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இப்போ 390 ஓன்லி இபி போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு மட்டும் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. who are preparing for exam seriously, this will be very good opportunity. நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நீங்க அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல்ல நீங்க 120 கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா செலெக்ஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேண்ணா. நான் இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் சொல்றேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கணும் நான் சொல்றேன். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். பவர் சிஸ்டம் வெயிட்டேஜ் 30 மார்க்ஸ்க்கு இருக்கு. 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. 30 கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேண்ணா. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வரும். மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். கடைசியில் கண்ட்ரோல் சிஸ்டம் 15 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. 30 + 25 50 + 80 + 100 + 115 கொஸ்டின்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக 158 கொஸ்டின்ஸ் வரும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 155 மார்க்ஸ். ஓகேண்ணா. அரௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்? 170 வரைக்கும் வரும். ஓகேண்ணா. எஸ், 150 + அரௌண்ட் 160 + வரும். 160 + மார்க்ஸ் மட்டும் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லனே வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணா பவர் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேண்ணா. கண்டிப்பா இந்த 160 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணா, இதுல நீங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு 150 ஆர் 140 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பக்கம் வந்தோன்னா ரிமைனிங் 5 சப்ஜெக்ட்ஸ்ல டிஜிட்டல் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். உங்களுக்கு இந்த டிஜிட்டல்ல அண்ட் டிஜிட்டல்ல நீங்க பேசிக்ஸ் லாஜிக் டயர்ஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். அப்படி நீங்க இது அரௌண்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ். 15 கொஸ்டின்ஸ். renewable energy is the one of the highest weightage, 25 questions. EMF, electromagnetic fields, 20 questions. Power electronics 15 questions. Digital process 10 questions. Okay. இதுல நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் 10 questions ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். renewable energy ரிசோர்ஸ்னா சோலார் விண்ட் கரெக்டா நீங்க படிச்சுன்னா, ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் பத்தி படிச்சுன்னா 25 questions 15 questions ஆன்சர் பண்ணலாம். அரௌண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக்ஸ் இருக்கு. அது நீங்க படிச்சா 2 கொஸ்டின்ஸ் வரும். அப்படி நீங்க ஜஸ்ட் ஃபார்முலாஸ் அப்படி பை ஹார்ட் பண்ணா அரௌண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஈஸியா வரும் இதுல டோட்டலா. ஸோ டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் மைக்ரோ கம்யூனிகேஷன் ஈஸி சப்ஜெக்ட், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட். பட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சலாம். இதுல நீங்க சிம்பிளா எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் படிச்சுன்னா ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 70 கொஸ்டின்ஸ். டோட்டல் வெயிட்டேஜ் 70 கொஸ்டின்ஸ். அரௌண்ட் 85 கொஸ்டின்ஸ். டோட்டல் 200 உங்களுக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாபிக்னா அதுல ஈஸி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் நினைக்கிறேன் நீங்க. அதுல ஈஸி டாபிக்ஸ் இருக்கு. லாஜிக் கேட்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் வரும். அது நீங்க கண்டிப்பா 2-3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணா அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ் நீங்க 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா போதும். அப்படி நீங்க டோட்டலா வெயிட்டேஜ் 300 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டலா இருக்கு. 200 கொஸ்டின்ஸ் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 120 கொஸ்டின்ஸ் நீங்க 200 மார்க் பண்ணுவாங்க. பட் 120 கொஸ்டின்ஸ் கரெக்டா நீங்க 240 மார்க்ஸ் நீங்க கெயின் பண்ணலாம். சாரி, அரௌண்ட் 200 மார்க்ஸ்
கெயின் பண்ணலாம். சாரி, 200 மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். அடுத்த நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் இருக்கு, ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண அது ஒரு ஒரு டோட்டலாக நீங்கள் 300க்கு மார்க்ஸ் நீங்கள் கெயின் பண்ணால் ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. ப்ளஸ் உங்களுக்கு இந்த எப்படி நீங்கள் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் டெக்னிக்கல் ஹவு கேன் யூ ஸ்கோர் 200+. ஓகேண்ணா. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க, Q&Q எக்ஸாம்ஸ் ஆப்பில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் கனெக்ட் ஆகுது. டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் 4 டாபிக்ஸ் இருக்குது. பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிசி மிஷின், இண்டக்ஷன் மிஷின், சிங்க்ரனஸ் மிஷின். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு 5 கொஸ்டின், டிசி மிஷின் 5 கொஸ்டின்ஸ், இண்டக்ஷன் மிஷின் 5, சிங்க்ரனஸ் ஒரு 6-7 கொஸ்டின் அப்படி வரும். ஸோ உங்களுக்கு 4 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 4 டெஸ்ட்டு டாபிக் வைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறாங்க. மார்க் டெஸ்ட்னா 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் எஸ் ஏ மெயின் எக்ஸாம். ஓகே. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எதனா டவுட் இருந்தால் உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேண்ணா. பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் ஈச் டெஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் வரும். ஓகேண்ணா. வீடியோ சொல்யூஷன்ஸ் வரும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல்லாக 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க, அப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 90% நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா கரெக்டாக வந்துச்சுன்னா ஆன்சர்ஸு நீங்கள் ஓகே, நீங்கள் கரெக்டாக ஃபீல்டில் இருந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். உங்களுக்கு கம்மியாக வருது, இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எதனா கான்செப்ட் சரியில்லை, எனக்கு இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை, நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க, நான் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேண்ணா. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் Q&Q எக்ஸாம்ஸ் ஆர் யூடியூப் சேனலில் இருக்க லிங்க்கு, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.